நீதியரசர் பி சதாசிவம் ஐயா அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட வேளாளர் கவுண்டர்கள் சங்கத்தின் சார்பிலும் விழா குழுவினர் சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் தீரன் சின்னமலை கவுண்டர் சிலை உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தருமபுரி மாவட்ட கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ வித்யா மந்திரி கல்வி குழுமத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் ஐயா அவர்களின் காணொளி. மேன்மதங்கிய இந்திய அரசின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் மேலாள் தலைமை நீதியரசர் அருமை சகோதரர் சதாசிவம் ஐயா அவர்களே, 100 ஆண்டுகள் வாழ்ந்த தன் தந்தையின் பெயரிலே நேற்றைய முன்தினம் ஒரு விழாவை எடுத்து அதில் அவருடைய பெயரை அவருடைய சிலையை நிறுவி சிலையை திறந்து வைத்த வைபவத்தை நானும் கலந்து கொண்டேன். வேளாளர் கல்லூரியினுடைய அந்த வளர்ச்சி, அங்கே படித்த நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி நமக்கு பெருமை தருவதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணியை செய்திருக்கிற திரு சந்திரசேகர் அவர்களை இங்கே வருகை தந்து வாழ்த்துமாறு வேண்டினோம். மறுபேதுமின்றி அவர் வந்தது மட்டுமல்ல, அவர் மூலமாக ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது மகிழ்ச்சியோடு எங்களிடத்திலே ஒரு 1.5 மணி நேரம் ஐயா அவர்கள் பேசினார்கள். பேசிவிட்டு ஒன்றை சொன்னார்கள், நீங்கள் சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக இதை அழைக்கிறீர்கள், நான் வருவதா இல்லையா என்பதை ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுக்க சொல்கிறேன் என்று சொன்னார்கள். நான் அவரிடத்தில் வேண்டினேன், ஐயா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டுமே இந்த வேளாளர் கவுண்டருங்க வீணா போனவங்களாக இருக்கும். இவர்களை அப்லிஃப்ட் பண்ணுவதற்கு, இவருடைய மனதிலே இவருடைய எண்ணத்திலே மாற்றங்களை உண்டாவதற்கு நீங்கள் உங்களை போன்றவர்கள் வருகை தந்து எங்களுக்கு, எங்களுடைய மாணவர்களுக்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கு சிறப்பாக அறிவுரை சொன்னால் அவர்களும் வாழ்வு வளர்ச்சியடைவார்கள். அருள் கூர்ந்து இதை பரிசீலியுங்கள். நாங்கள் அழைப்பதெல்லாம் இந்த இனத்தினுடைய தெய்வம், அப்படித்தானே சொல்ல வேண்டும். இந்த இனத்தினுடைய தெய்வம் தீரன் சின்னமலை அவர் நீண்ட நாள் கனவு, அந்த நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுகின்ற ஒரு வாய்ப்பை தக்கவர் மூலம் தக்க வைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் உங்களை நாங்கள் அழைத்தோம். அடுத்த நாள் காலையிலேயே மகிழ்ச்சியோடு நம்மை கூப்பிட்டு நான் வருகிறேன், விழா ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று நமக்கு ஊக்கமளித்தார்கள். அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்போ நாம் நீதியரசரை கூப்பிடுகிறோம், நம்முடைய ஒழுக்கம் என்ன, நம்முடைய பணி என்ன, நாம் என்ன செய்திருக்கோன்றதெல்லாம் தெரியாது. ஏங்க பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு விட்டு ஒத்துக்கொள்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாளைக்கு போய் தான் ஒம்புன்னா, அன்றைக்கே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோடு இருந்தவர் போடுவோம் பேப்பரில், அப்படி தானே பண்ணுவீங்க. ஆகவே அந்த ஆலோசனையிலே தான் அவர்கள் எங்களிடத்தில் ஒரு நாள் நேரம் கேட்டார்கள். அடுத்த நாளே நம்மை கூப்பிட்டு விழாவிற்கு வருகிறேன் என்று ஒப்புதலித்தார்கள். அந்த மனமார்ந்த நம்மளை ஊக்குவிக்க வேண்டுமெருக்காக வந்திருந்து இங்கே ஊக்குவித்து உரையாற்றிய அருமை தலைவர், அருமை சகோதரர் மேலாள் நீதியரசர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக். அன்புக்கினிய சொந்தங்களே, இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு யார் காரணம், எங்கே வந்தது, இந்த ஆற்றலும் சக்தியும் எப்படி பெற முடிந்தது, இந்த ஆற்றலையும் சக்தியும் இது எல்லாம் அவமானத்தினால், அவமரியாதையினால், ஒற்றுமை இல்லாமையினால், ஆளுக்கால் தலைவர்களாக இருந்த காரணத்தினால் விளைந்த விளைவு. இந்த விளைவை மாற்றி அமைக்க வேண்டுமென நம்முடைய நண்பர்கள் எல்லாம்
முடிவு செய்து ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கினார்கள். அவங்க என்ன நினைச்சு கொடுத்தாங்களோ தெரியாது. அந்த வாய்ப்பை ஏற்று நான் ஈஸ்வரனிடத்திலே தொடர்பு கொண்டு, ஐயா, இந்த நம்முடைய தீரன் சின்னமலை சிலை திறப்பதற்கு அரசிடத்தில் அனுமதி பெற்று தர வேண்டும் என்று நான் அவரிடத்திலே வேண்டுகோள் வைத்தேன். அடுத்த கணமே, அண்ணா நீங்கள் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று போன ஆண்டு ஏப்ரல் மாதமே அரசுக்கு கடிதம் எழுதிவிட்டு நம்மளுக்கு அடிக்கடி அப்பப்போ இது கொடுத்தாங்க. கடைசி நிலைமையில் 23ஆம் தேதி சிலையை திறக்கலாம் என்று முடிவெடுத்து, ஏன்னா முதலமைச்சரும் 22, 23 தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு வருவதால் அன்றைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று நிறைய முயற்சி பண்ணோம். அதுக்கு பர்மிஷன் வாங்கறதுக்கு ஒரு வார காலம் சென்னையிலே நம்முடைய இயக்கத்தினுடைய செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் திரு அசோகன் அவர்களும் சென்னையிலே சென்று தங்கி இருந்து திருவாளர் நம்முடைய ஈஸ்வரன் அவர்களுடைய உதவியால், அதுதான் எங்களுக்கு ரெசிடென்ஸ் ஆஃபீஸர், எல்லாம் இங்கிருந்து யார் பண்ணலாம் அங்கே தங்கிடுறோம். அவரிடத்தில் 3 நாட்கள் தங்கி இருந்து 3 நாட்களும் அவர் அரசு அதிகாரத்தில் தொடர்பு கொண்டு அந்த ஃபைல் நகர்ந்த வேகம் ரொம்ப வேகம். இன்றைக்கு வைக்கிறாங்க, அங்கேயே துரத்தி நாளைக்கு பிடிக்கிறோம், நாளைக்கு பிடிச்சி அப்படி மறுநாள் போச்சு, எல்லாம் பண்ணி அமைச்சரெல்லாம் ஃப்ளைட்டுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னால் அதில் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் நம்முடைய அருள் சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள். ஆகவே இந்த ஈஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்வரனோடு இணைந்து நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தம்பும் 2 நாட்கள் நம் கூடவே இருந்து இந்த அனுமதி ஆணையை பெற்றுத்தந்த மேனாள் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்கள் இங்கே நம்மோடு இருந்து நமக்காக மிகவும் சிரத்தை எடுத்து செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இது எல்லாத்தை விட இவர்கள் அத்தனை பேரை விட நாம் நன்றி சொல்லக்கூடிய பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் காவல்துறை நண்பர்கள். நீங்க ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, சும்மா கெடுத்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு. நாங்க அமைதியா போய், ஐயா இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு ஒரு எரிசக்கரை பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர்கள் 6ஆம் தேதி என்று ஸ்போர்ட்டை இவங்க கொடுத்துக்கிட்டாங்க. 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம். ஆகவே எந்த அன்றைக்கு பூர்வங்களும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆக காவல்துறையிலேருந்து சொன்னாங்க. நாமும் அதை ஏற்றுக்கொண்டு வேற ஒரு தேதிக்கு மாத்திரம்னு சொன்னோம். 8ஆம் தேதி மாற்றி கொடுத்தோம். ஆனால் 8ஆம் தேதி அதை மறுத்து நம்மை கைது செய்து நம்ம விஷயம் தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிய வச்சு நாடு ஊரா எல்லாத்தையும் இது பண்ணி இந்தி நியூஸ், எங்க என்ன நியூஸ், இந்தியில் வந்த நியூஸ் கூட நம்மை பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஒற்றுமை உண்டாக்கிய அருமை காவல்துறை நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே என் மனமிந்த மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிக்கிறேன். அன்பர்களே, இந்த இயக்கம் வெறுமனே கைதட்டலுக்கும் உங்களைப் போல விசிலடிப்பதற்கும் அல்ல. நான் ஒன்றை சொல்ல மற்றவர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. கைதட்டு பெருவெல்லாம் மேலே சென்று விடுகிறான். ஆனால் கையை தட்டுவன் இன்னும் தட்டி கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்கு கையை தவிர வேறு இல்லை. இதுதான் வாழ்க்கை. ஆகவே கைதட்ட வேண்டும், முன்னேற்ற வேண்டும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து நாமும் முன்னேற வேண்டும் என்ற நிலைப்பாடு நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட உறுதியான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஓராண்டு ஆகிறது. பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற போது 3 கோரிக்கைகளை சொன்னோம். இந்த
89 துவங்கப்பட்ட இந்த சங்கம் ஒரு 17 ஆண்டு காலத்திலே ஒரு திருமண மண்டபத்தை கட்ட முடியாமல் தத்தி தவறுமாறி கட்டி முடிக்கின்ற நிலையிலும் கட்டி முடித்த பிறகும் இங்கே நிம்மதி இல்லாத நிலை இருந்ததால் அது என்னிடத்தில் எனக்கு கொஞ்சம் நான் பணம் கொடுத்துட்டான் தெரியாமல், தெரிஞ்சுதான் கொடுத்துருக்க மாட்டான், தெரியாமல் கொடுத்து மாட்டிக்கிட்டான். இப்போ வசூல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு வந்துருச்சு. வசூல் பண்ண வேண்டிய அவசியம் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிளவரா எங்கிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாம் நீங்களே பண்ணிங்க, என்னமோ பண்ணிங்க, இதெல்லாம் வசூல் பண்ணிவிட்டு கடனெல்லாம் தீர்த்துட்டு எங்கிட்ட கொடுங்கன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே நான் 3 கோரிக்கைகளை செய்து முடிப்போம் என்று சொன்னோம். அதில் முதல் கோரிக்கை பழைய திருமண மண்டபத்தை சீர் செய்வது. அதில் 90% பண்ணிட்டோம், இன்னொரு 10% இருக்குது. இரண்டாவது, இந்த வளாகத்திலே நம்முடைய தெய்வம் தீரன் சின்னமலை அவருடைய சிலையை நிறுவ வேண்டும் என்று நிறுவோம் என்ற வாக்குறுதி கொடுத்தோம். இன்றைக்கு நம்முடைய மேன்மை தங்கிய மீனாள் நீதியரசருடைய கைகளாலே அந்த சிலை திறக்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு பொருத்தமானது, உயர்வானது என்பதை நீங்கள் உணர வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். இதற்காக ஏராளமான நிதி கொடுத்தார்கள். என்னோடு ஏறத்தாழ பல நாட்கள் கூடவே இருந்தார்கள். பல பேரும் பணியாற்றி இதில் உற்சாகமாக செய்து முடிக்கிற அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மூன்றாவதாக நாங்கள் வைத்த கோரிக்கை, தமிழ்நாட்டிலே விவசாயமும் வேறு தொழிலும் செய்தவர்களெல்லாம் முன்னேறியிருக்கிறார்கள். ஆனால் விவசாயத்தை மட்டுமே செய்தவர்கள் முன்னேறியதாக வரலாறு இல்லை. அவர்களால் முன்னேறவும் முடியாது. இதை மாற்றி இங்கு இருக்க இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை தொழில் வளம் இல்லாத மாவட்டம். இந்த தொழில் வளம் இல்லாத மாவட்டத்தை தொழில் வளம் மிக்க அல்லது ஆற்றல் மிக்க மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவிலே நம்முடைய குழந்தைகள் மிகச் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து பல்வேறு இங்கே நம்முடைய பல்வேறு நோக்கங்களிலே பல்வேறு அரசு அலுவலர்களுக்கும் மற்ற தனியார் அலுவலர்களுக்கு கூட இன்றைக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. நுழைவுத் தேர்வு ஆங்காங்கே நடக்கிறது. இப்படி இந்த நுழைவுத் தேர்விலே பயிற்சி பெறுவதற்கு நமக்கென்று ஒரு அமைப்பை, ஒரு கட்டடத்தை, ஒரு அலுவலகத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஏறத்தாழ இதுவரை 8,75,00,000 ரூபாய் 8,75,00,000 ரூபாய் செலவழித்து இதோ இந்த தகற்றுக்கு பின்னாலே இந்த மண்டபம் இருக்கிறது. பலரும் பார்த்திருப்பீர்கள். இதை பார்க்காத சில பேர் இருக்குது, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. அதை வந்து பார்த்து அதை திறக்க வேண்டிய இன்னும் 2-3 மாதத்தில் அதை வேலையை முடித்து அதையும் திறந்து மக்களுக்கு அளிக்கிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை நிறுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கணக்கு வழக்கு சரியில்லை என்பதுதான் எங்கேயும் வாதம். எங்கே இடத்துல சண்டை நடக்குதுனால எந்த பிரச்சனைனாலும் கணக்கு கொடுக்கல. எம்ஜிஆரே கணக்கு கேட்டு தான் அதிமுக வந்துச்சு. இதுதான் வரலாறு. ஆகவே இந்த அமைப்பினுடைய கணக்கு வழக்குகளை முறையாக செய்வதற்கு முயற்சி எடுத்தோம். இன்றைக்கு ஒவ்வொரு மாத முடிவிலும் வாட்ஸ்அப்லேயே நாங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறோம் கணக்கு. யாரால 3000 மெம்பர் இருக்காங்க. 3000 பேருக்கும் என்ன வரவு என்ன சொல்லணும்னு அனுப்பிச்சிடுறோம். அது மட்டுமல்ல, இதுவரை நம்மிடத்தில் இருந்த 127 மெம்பரை இன்றைக்கு 650 மெம்பராக உலகத்திலேயே காஸ்மாபாலிட்டன் கிளப்புக்கு தான் 25,000 ரூபா சந்தா. வேற யாருக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை, எந்த சங்கத்துக்கும் கிடையாது. ஒன்றே ஒன்று தருமபுரி மாவட்ட கொங்கு வேளா கவுண்டர் சங்கம் தான் 12,000 ரூபாயை சப்ஸ்கிரிப்ஷனாக மறைத்து அதில் 650 பேரை உறுப்பினராக சேர்த்து உறுப்பினர்களிலிருந்து இது 26 லட்சம் ரூபாயை நாங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக கார்பஸ் டெபாசிட்டாக நாங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். ஆகவே நண்பர்களே, முயன்றால் முடியாததில்லை. அப்படிப்பட்ட முயற்சியை பெறுகிற நோக்கி ஆற்றலையும் ஊக்கத்தையும் திருவர்களே உங்களுடைய தொடர் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இன்னொன்றை சொல்ல வேண்டும், இங்கே ஈஸ்வரன் அவர்கள் பல விதங்களில் நமக்கு உதவி செய்தார்கள்.
அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு நன்றியை வலியுறுத்தி, ஏன்னா நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுற இடங்கள்ல நீங்கள் ஊக்கப்படுத்தி செய்யுங்கன்னா நாங்கள் வர்றேன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை அவர்கள் செய்தார்கள், அவர்களுக்கு நன்றி. அதே போல் தனியரசு அவர்கள், நாம் அதிகமாக விட்டு நம்ம பேசுனதில்லை, ஏங்க வரும்போது போகும்போது பேசியிருக்கோம். ஆனால் ஒரு ஆற்றல் மிக்க மாணவர்களை கூட பசங்க வச்சுருக்கார். அவர் நாம் அழைச்ச உடனே எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், தயவுசெய்து வாங்க அப்படின்னு சொன்னோடனே எங்கள் கௌரவம் பார்க்காம, நாம் நேரில் போகல, இதில் பார்க்கல, ஈஸ்வரனையும் நேரில் போகல, இதில் பார்க்கல. ஆகவே இவர்களெல்லாம் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு குடையின் கீழே ஒரு மேடையிலே அமர்வதற்கு வாய்ப்பை அளிக்கிறார். ஆகவே அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தாய்ப்பாக இந்த பர்மிஷன் அப்ளிகேஷனை போட்டதிலிருந்து ஆய்வுன்னு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சோர் சென்ராஜ் அவர் பேக்கிறவ கலெக்டர் கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா, மினிஸ்டர்கிட்ட சொல்லுங்கண்ணா, சலிக்காமல் சொல்லி நமக்கு இந்த பர்மிஷன் கிடைப்பதற்கு மிக மிக உதவி செய்தவர். ஈஸ்வரன் பக்கம் பண்ணாங்க, பழனியப்பண்ணூர் பக்கம் பண்ணாங்க. ஆனால் இந்த கலெக்டர் அம்மா என்னாச்சுன்னா, நீ இந்த என்ன கஷ்டம், என்ன அரசாங்கம் எப்படி இருக்கு பாருங்க. பர்மிஷன் வாங்கிட்டோம், பர்மிஷன் போயிட்டு கேட்குறோம், நான் இங்கே எம்பி அவர்களை சொல்கிறோம், எம்பி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த எம்பி எங்கிட்ட ஆர்டரை கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. ஆனால் அப்போவே சொல்கிறாங்க, இது கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, உங்களுக்கு இல்லையான்னாங்க. இல்லைம்மா, இண்டிவிஜுவல் காப்பி பண்ணல, நீங்கள் தான் கொடுக்கணுன்னு இருக்காங்க. சரிங்க, ஒரு கவரிங் லெட்டர் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், அது வரைக்கும் இதை வச்சுங்கன்னு கொடுத்தாங்க. இதுவரை ஏறத்தாழ 25 நாட்கள் ஆகிவிட்டது. கவரிங் லெட்டரும் வரல, கையெழுத்தும் வரல. இதுதான் இன்றைக்கு அரசனுடைய நடைமுறை. சரி, இருந்தாலும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவரும் அண்ணன் சென்ராஜருடைய வேண்டுகோள், அவருடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய இங்கே ஒரு எஸ்பி ஒரு இது போட்டார், கொரி, இது வெளியில் வைக்கக்கூடாது, காம்பவுண்டில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொரி போட்டிருந்தாங்க. அது காம்பவுண்டு தான் இருக்குங்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரிலே வந்து அதற்கான இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பதற்கு அண்ணன் சின்ராஜ் அவர்கள் காரணமாக, வழிகாட்டியாக, ஆதாரமாக. ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இதில் இன்னும் கொஞ்சம் பேரை சொல்லணும். குறிப்பாக அசோகனை நான் திட்டுறது முதல் ஆள் அவன் தான். அவன் பேரை சொல்லி திட்டாதனாலும் கிடையாது, அவன் வாங்கிக்காத திட்டம் கிடையாது. எப்படியாவது இதை செய்யணும்பான்னு சொல்லுவோம், அது ஓடுவாங்க, ஓடி வரும். பாவம் அவர்களுக்கெல்லாம் அவங்க யாருக்காவது மனசு புண்பட்டிருந்தார், தயவுசெய்து என்னை மன்னிக்க வேண்டும். நான் உங்களுக்கு மூத்த அண்ணனாக இருந்தேன், உங்களையெல்லாம் உருவாக்க வேண்டும். நீங்கள் பொருளாதாரத்தில் வர வேண்டும். அடுத்தவர்களை கைதட்டி தூக்கி விட்டு கைதட்டி கொண்டிருக்கிற கடைசி இடத்திலிருந்து நீங்களும் மேலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே பொறுப்பேற்றுக் கொண்டு, நான் மீண்டும் ஒருமுறை இந்த கட்டடத்தினுடைய நோக்கம், நாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். எங்கெங்கே ஆட்கள் தேவைப்படுகிற நம்முடைய கம்பெனிகளுக்கு, நம்முடைய உறவினர்களுடைய சொந்தங்களுக்கு எந்தெந்த துறைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறதோ அந்தந்த துறைகளுக்கு ஆட்களை அனுப்புவதற்கான ஒரு பயிற்சி மையத்தையும், ஒரு சென்டரையும், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சையும். ஏனென்றால் திருமணத்திற்கு எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் மனிதனுக்கு அடிப்படை தேவை நல்ல வேலை, அதற்கு தேவையான உணவு, நல்ல வேலை, இதுதான் இருக்குது. அதை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. இங்கே அருளே வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது எனக்கு தெரியாது, ஆனால் அவற்றை செய்வதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்லி, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேடி வீடு தேடி வந்து நன்றி சொல்ல முடியாது. நான் என்னுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கொண்டார்க்கு ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்பது இது வள்ளுவன் வாக்கு. அவரை போலவே உங்கள் அத்தனை பேருக்குடைய வாழ்த்துக்களை சொல்லி, எனக்கு ஒரு 76 வயசு ஆயிடுச்சு. கால் ஆப்ரேஷன் ஆகி நடக்க முடியல, சில நேரங்களில் எந்திரிச்சு நிற்க முடியல. ஆனால் இங்கே பல பேர் இருக்காங்க, நான் முதியவர்னு சொல்கிறாங்க,
சில பேர் இருக்காங்க இளைஞன்னு சொல்கிறான். இளைஞனுக்கு முதியோருக்கான மெச்சூரிட்டி இருக்குது. சில இடங்களில் முதியோர்களுக்கு இளைஞனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட இல்லை. இப்போ பல பேர் இந்த பசங்களை திட்டிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, என்ன வேணால் நீ பண்ணு, ஆனால் அது உனக்கு பெருமை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ சர்க்கஸில் போய் 25 அடி கேப்பில் சைக்கிள் மோட்டில் தாண்டி போனால் கை தட்டுறான், டிக்கெட் வாங்கி காசு கொடுக்குறான், நம்பாளிக்கு விடுறான். எங்கள் காலேஜில் இருந்த ஒரு பையன் நேராக வந்தான் ஊத்தகரில் 4 ரோட்டில் விட்டான், வீலிங் அங்கிருந்து பின்னால் உட்காந்துட்டு கம்பி வச்சு அடிச்சுட்டு போகிறான். 1 கிலோமீட்டர் வந்து வீலிங் விடுறான். இந்த திறமையே சர்க்கஸில் காமிடா அல்லது வேறு இதில் காமிச்சா கை தட்டுவான், காசு போடுவான். இங்கே கவர்மெண்ட்டு வழக்கு தான் போடும் இல்லையா? ஆகவே நாம் நம்ம நீ நிறைய நான் என்ன சொல்கிறேன், ஆற்றல் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்தினாதான் அது நமக்கு பயன்படும். ஆகவே நம்முடைய மனப்பாங்கு, ஒற்றுமை, நியதி இவைகளெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக 1000 எண்ணங்கள் உண்டு. எனக்கு ஒரு வகை உண்டு, அவங்களுக்கு ஒரு உண்டு, உங்களுக்கு உண்டு. ஆனால் எல்லோருக்கும் ஒன்றா முடியாது. ஆனாலும் கூட எல்லோருக்கும் பொதுவான அம்சம். இப்போ பல பேர் நம்மிடத்தில் அமைப்பு இருக்கிறது. எந்த அமைப்பு இந்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? எல்லா அமைப்பும் சமுதாயத்துக்கு ஆதரவாக. ஆகவே அப்படிப்பட்ட மனநிலையிலே இந்த அரூர் வட்டத்தை பொறுத்தவரை இதை சரியாக செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கிறோம். தொடர்ந்து இந்த ஒற்றுமையான, ஆழ்ந்த, அன்பான, எங்கள் மீது பரிவு கொண்ட ஆதரவை நீங்கள் நல்க வேண்டும் என ஈஸ்வரர்களையும் தனியரசர்களையும் இன்னும் பிற தலைவர்களையும் நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து நடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல். மகிழ்ச்சி. முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை கவுண்டரின் முழு உருவ வெங்கல சிலை திறப்பு விழாவின் நிகழ்வு தற்பொழுது நிறைவேற உள்ளது. இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றிய, வாழ்த்துறை வழங்கிய, தலைமையுரை ஆற்றிய, நன்றியுரை ஆற்றிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து அடுத்ததாக மலர் வெளியீட்டு விழா